திமுக கொள்ளையடித்த பணத்தை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்காக நிச்சயம் தருவேன். கொடநாடு எஸ்டேட்லேயே ஒரு பகுதி ஜெயலலிதாவும் சசிகலாவும் கொள்ளையடிச்ச சொத்துன்றது தான் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. இன்ன வரைக்கும் அதை மீட்க முடியல. எப்படி 3 வருஷம் திமுக மட்டும் மீட்க முடியல. ஆனால் ஒரு பிரதம மந்திரி அதை பேசுகிறாரு அப்படின்னும் போது இந்த வார்த்தை ஜாலம் இருக்குல்ல. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கேட்டார், நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க, நாங்கள் எதை தடுத்தோம், அதை தெளிவாக சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. அதானி மேலே கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று திமுக பேசுது. ஒரு பக்கம் அதானிக்கு சாதகமாக எல்லா காரியங்களையும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க திட்டங்களை தடுக்கிறாங்கன்னு மோடி சொல்கிறாரு. இதில் எது உண்மை? தான் என்ன பண்ணாலும் எத்தனை குட்டிக்கரணங்களை தானும் தன்னுடைய கட்சியும் தமிழ்நாட்டில் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற கோபத்தில், பொறாமையில், என்ற வயிற்றெரிச்சலில் தான் பிரதமர் அப்படி பேசியிருக்கார் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர் ஏற்கனவே எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் பேசினார் இல்லையா? பவரில் இருக்கவனை தான் நான் பேச முடியும் அவர்களை பொறுத்தவரையில். மற்றபடி அது பகத்சிங்கை கையில் எடுத்துக்கிறது, அம்பேத்கரை கையில் எடுத்து. அம்பேத்கர் கடைசி வரைக்கும் என்னங்க சொன்னார்? ஒரு இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக புத்த மதத்தை தழுவினார். அந்த அம்பேத்கரை ஸ்வீகாரம் பண்ணுற மாதிரி வெக்கக்கேடான காரியம் ஏதாவது இருக்குதா? கேட்டால் அது புத்த மதம் இந்து மதத்தோட ஒரு பிரிவுன்னு அப்பட்டமான ஒரு புழுவு மூட்டையை அவுத்து விடுவாங்க. சென்னை பெருமழையை பற்றி பேசினார். என்ன நிதி உதவி அவங்க கொடுத்தாங்க? நான் குஜராத்துக்கும் யூபிக்கும் வாரி வழங்குற பிரதமர் பச்சையாக துரோகம் பண்ணுறாரு. ஏக இந்தியாவுக்குமான பிரதம மந்திரியாக ஒரு ஒருபோதும் இல்லை. இந்தியா தான் என் குடும்பம்ன்றார். அப்படின்னா அதெல்லாம் வாய்ஸ் விட 140 கோடி மக்கள் உங்கள் குடும்பம்னா எதுக்கு கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபாய் விற்குது? சொந்த மக்களையே எதுக்கு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு அதிகமாக சமீப காலங்களில் வருகை தருகிறார். சமீபமாக சென்னை நந்தனத்தில் நடந்த பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அதில் திமுக குடும்ப அரசியல் செய்கிறது, திமுக கொள்ளையடித்த பணத்தை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்காக நிச்சயம் தருவேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பிரதமர் வரும்போதெல்லாம் நான் வரும்போதெல்லாம் சில பேருக்கு வயிற்றில் புளிய கரைக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்னதான் நீங்கள் வாக்கு கேட்டாலும் தமிழக மக்கள் உங்களை புறக்கணிப்பாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நேற்றைக்கு மோடியுடைய ஸ்பீச் நந்தனம் ஒய்எம்சியில் தேர்தல் பேச்சு. அது 2019 அவருடன் இருந்த கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட பெரிய கட்சிகள் எதுவுமே இல்லை. சில குட்டி கட்சிகள் மட்டும்தான் அவங்களோட மேடையில் இருந்தாங்க. முழுக்க அது ஒரு அரசியல் பேச்சு. தேர்தல் முழக்கத்தை மோடி தொடங்கி விட்டார். சவுண்டட் த போல் பிகில்வாங்க. அவரை அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று தொடங்கி விட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அரசு நிகழ்ச்சியாகவும் அவர் வந்தார். கல்பாக்கத்தில் அணு உலை ஒரு நியூ பிரீடர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தார். ஒன்று அரசு நிகழ்ச்சி, ஒன்று கட்சி நிகழ்ச்சி. குடும்ப அரசியல், மத்திய அரசு திட்டங்களுக்கு இவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். நேரடியாக டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் போயிடுறதால அவங்களால அதில் கொள்ளையடிக்க முடியல, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு, இன்னொரு பக்கம் அவர்கள் கொள்ளையடித்த பணத்தை நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மீட்டு தமிழக மக்களுக்கே கொடுப்போம்னு சொல்கிறாரு. எப்படி மீட்டு கொடுப்பாரு? அவர் 2014 இந்திய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு நினைவு இருக்கும் நம்புகிறேன். கருப்பு பணம் இந்தியாவுக்கு வெளியில் இருக்குது, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதை மீட்டெடுத்து ஒவ்வொரு இந்தியனின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவேன்னு சொன்னார். அந்த மாதிரி மீட்டெடுப்பாரான்னு தெரியல. முழுக்க இது ஒரு திருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம். அதாவது ஒரு அரசியல் பொதுக்கூட்டம், கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் ஸ்பீச். கொள்ளையடிச்சாங்கன்னா இந்த 10 வருஷத்தில் நீங்கள் தான் பிரதம மந்திரி, இவங்க ஆட்சிக்கு 3 வருஷம் ஆகுது, எந்த திட்டத்தில் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க, எங்கெங்கே எவ்வளோ போயிருக்குதுன்றது இப்போயே வெளியிடலாம். நான் வந்தேன்னா 3வது ஜெயிச்சு வந்தேன்னா மீட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பன்றது அபத்தமான ஒரு பேச்சு. இது எல்லா காலங்கள்லையும் பேசியிருக்காங்க. 96 ஜெயலலிதாவோட ஆட்சி மறையும் பொழுது திமுக தமாக கூட்டணி எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அப்போ இந்த பேச்சை தான் 2 தலைவர்களும் திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் 2 பேருமே மூப்பனார் கட்சியிலேருந்து பேசினாங்க. ஜெயலலிதா கொள்ளையடித்த பணத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மீட்டெடுத்து மக்களுக்கே கொடுப்போம். அடிப்படையில் சட்டம் தெரியாதவர்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சு என்னென்னா, நீங்கள் கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படியே பண்ணாலும் அது எங்கே போகும்? கஜானாவுக்கு போகுன்றீங்க. எப்படி சொற்ப எண்ணிக்கையில் தான் அது போகும். மீட்டெடுப்போம் என்பது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் தண்டனை உள்ளாகலாமே ஒழிய, அந்த கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுன்றது அது நடக்காதுன்னு சொல்லலை. அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், அரிதான நிகழ்வு. இப்போ ஜெயலலிதா 2014
தண்டிக்கப்பட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து 15 ஹைகோர்ட்டில் அவங்க ஜெயிச்சு அவங்க மறைவுக்கு பிறகு 17 உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா மற்றும் இருவரையும் குற்றவாளிகளாக சிறைக்கு அனுப்பி 4 வருஷம் சிறையில் இருந்துட்டு எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ கன்ஃபிஸ்கேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 10% கன்ஃபிஸ்கேட் ஆகிருக்கு. கொடநாடு எஸ்டேட்லேயே ஒரு பகுதி வந்து முடக்கப்பட்ட பகுதி, ஜெயலலிதாவும் சசிகலாவும் கொள்ளையடிச்ச சொத்துன்றது தான் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. இன்ன வரைக்கும் அதை மீட்க முடியல. எப்படி 3 வருஷம் திமுக கவர்மெண்ட் வந்து மீட்க முடியல. ஸோ இந்த வார்த்தை ஜாலம் இருக்குல்ல, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அவங்கள வந்து உள்ள தள்ளுவேன், சொத்தை மீட்டெடுப்பேன்றது எல்லா அரசியல்வாதிகளும் தனக்கு பிடிக்காத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் போய் பேசக்கூடிய பேச்சு தான். ஆனால் ஒரு பிரதம மந்திரி அதை பேசுகிறாரு அப்படின்னும் போது அது கூடுதல் முக்கியத்துவம் ஆச்சரியமும் கொடுக்கக்கூடியதாகத்தான் நமக்கு இருக்கிறது. 3 வருஷம் நீங்கள் பவரில் திமுக வந்து ஆட்சியில் இருக்குது, 10 வருஷமாக மோடி தான் பவரில் இருக்கார். எந்த திட்டத்தில் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்கன்னு இப்போயே வெளியில் வச்சா நல்லாயிருக்கும். 19 ரூபா கொள்ளையடிச்சான்றது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறேன்னா மலிவான அரசியலாகத்தான் அது தெரிகிறது. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் கூட கேட்டார், நீங்கள் எந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க, நாங்கள் எதை தடுத்தோம், அது தெளிவாக சொல்லுங்கள். எக்ஸாக்ட்லி கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. இப்போ வந்து பாலிசி வைஸ் சில திட்டங்களை எதிர்க்கிறதுன்றது வேறு. இப்போ நீங்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறாங்க, அது அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் இன்வால்வ்டு. இப்போ சிஏஏ மாதிரி விஷயங்களை எதிர்க்கிறாங்க. வேறு தொழில் ரீதியிலான திட்டங்களில் இவங்க வந்து இவங்களோட ஒத்துழைக்கிறாங்கன்றது தானே திமுக மேலே இருக்க குற்றச்சாட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பரந்தூர் விமான நிலையத்தை வந்து நீ நிலத்தை ஆர்ஜிதப்படுத்தி எங்களுக்கு வந்து கையகப்படுத்தி கொடுங்க, நாங்கள் விமான நிலையம் கட்டுறோம்னு மோடி கவர்மெண்ட்டு சொல்லுது. அந்த நிலத்தை கையகப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதனால் வரக்கூடிய சிக்கல்களை நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறோம். கெட்ட பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. காட்டுப்பள்ளி போர்ட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலினோட ஸ்பீச்சஸ் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதானியோட போர்ட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியும். 8 வழி சாலை வந்து எதிர்த்தாங்க. அதன் பிறகு ஏவாவலியோட ஸ்பீச் பூரா வந்து அது பசுமை வழி சாலைன்னு நாங்கள் மாற்ற போகிறோம்னு பேசினார். ஏவாவேலு இப்போ திருவண்ணாமலையில் நாங்கள் அதை பசுமை வழி சாலைன்னு மாற்றுவோம்னு பேசியிருக்காரு. இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த திட்டம் இந்த கவர்மெண்ட் மறுபடியும் ஜெயிச்சு வந்ததுன்னா, மோடி கவர்மெண்ட் வந்ததுன்னா அடுத்த 2 வருடங்களில் இவங்களே வந்து கண்டிப்பாக அதை அவங்க தாராவத்து கொடுப்பாங்க. அதானியோட ப்ராஜெக்ட்ஸ் பூரா வந்து எடப்பாடி பீரியடில், ஜெயலலிதா பீரியட்லையும் எடப்பாடி பீரியட்லையும் திமுகவோட நிலைப்பாடு என்பது சோலார் பிளான்ட்டுக்காக எக்கச்சக்கமான லேண்ட் அள்ளி விட்ருக்காங்க. அதில் ப்ரொக்யூர் பண்ணுறதுலையும் வந்து நிறைய ஊழல் நடந்திருக்கு. மின்சாரத்தை அதானியிடமிருந்து அதானி மேலே வந்து கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று திமுக பேசியது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அறப்போர் இயக்கம் டிவிஎஸ்சியில் போய் தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்த பிறகும் அதானி மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இந்த கவர்மெண்ட் இருக்குது. இந்த கவர்மெண்ட் மேலே இருக்க சார்ஜை இவர்கள் வந்து அதானிக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். அதானிக்கு சாதகமாக எல்லா காரியங்களையும் திமுக செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க திட்டங்களை தடுக்கிறாங்கன்னு மோடி சொல்கிறாரு. இதில் எது உண்மை? ஸ்பெசிஃபிக்காக பிரைம் மினிஸ்டர் பேசணும். எந்த திட்டத்தில் எவ்வளோ கொள்ளையடிச்சாங்க அல்லது எந்தெந்த திட்டங்களுக்கு இவங்க முட்டுக்கட்டை போடுறாங்கன்றதை மோடி அவர்கள் தெளிவுபடுத்தினா நன்றாக இருக்கும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃபெலிக்ஸ், இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் மீது இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று, இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் ஆளும் கட்சியான பிறகு ஒரு பேச்சும் பேசி மோடியின் பொருளாதார கொள்கைகளுக்கு இவர்கள் வலு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இங்கே இவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது பரந்தூராக இருக்கலாம், காட்டுப்பள்ளி போர்ட்டாக இருக்கலாம், அதானி இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ யதார்த்தம் இப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போய் வந்து இப்போ மோடியோட ஸ்பீச்சுன்றது வந்து ஏற்கத்தக்கதாக இல்லையா? அந்த இன்ஃபேக்ட் இவங்க இப்போ சமீபத்தில் பெரிய விளம்பரத்தோட சென்னையில் வந்து ஜனவரி மாதம் வந்து குளோபல் இன்வெஸ்டார் மீட் நடத்தினாங்க இல்லையா? அதில் 2 நாட்கள் முழுக்க இங்கே தங்கி இருந்தது வந்து அதானியோட மகன், பெரிய மகன். 2-3 டேஸ் அவர் இங்கே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருந்தால் அப்பயே வந்து அது பூர்வங்களை உயர்த்தியது. இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நாட்டு முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள், குறிப்பாக அமைச்சர்கள் அதானியோடு ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை ஃபோனில் பேசுகிறாங்கலாம் தகவல்கள் வருகின்றன. தொழில் நிமித்தமாக அந்த ஃபோனில் பேசுகிறாங்கன்றத கூட நீங்கள் ஒதுக்கி வைக்கலாம். இங்கே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு கண்ணு முன்னால் பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம பேச முடியும். மோடியின் பொருளாதார கொள்கைகளுக்கு கிட்டத்தட்ட ஊதுகுழலாகத்தான் இங்கே இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஆனால் திமுக எப்படி நாடாளுமன்றத்தில் அதானி குறித்து பேசும்போது இது ரிட்டைன் நிலைப்பாடுங்க. நீங்கள் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு ஏங்க நீங்கள் வந்து சாங்ஷன் கொடுக்காம வச்சுருக்கீங்க? நீங்கள் சொன்னது தொழில் ரீதியான முதலீடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, அது அரசு சம்மந்தப்பட்டது. இல்லை ஃபெலிக்ஸ், நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரெட்டை நாக்கில் பேச முடியாது. ரெட்டை நாக்கில் பேசுகிறது உங்களுக்கு வந்து தொழிலாக மாறிவிட்டது, உங்களுடைய நெறியாக மாறிவிட்டதுன்னா நான் எதுவும் பேசலை. எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானிக்கு எதிராக நீங்கள் வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் என்ற ஒரு நொடியில் பதவிக்கு வந்த பிறகு காணாமல் போயிருக்கின்றன. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இதை நான் எங்கே கொண்டு வந்து உங்களுக்கு முடிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
இவர்கள் தான் மோடியின் எல்லா பொருளாதார கொள்கைகளையும் அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மோடிக்கு எங்கிருந்து புதுசா கோவம் வந்தது, இவங்க வந்து எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்று? இது பொலிட்டிக்கல் ஆங்கர். அரசியல் ரீதியாக காங்கிரஸ் கட்சியை திமுக சுமப்பதால் மோடிக்கு வரக்கூடிய கோபம் தான் திமுக அரசின் மீதான இந்த குற்றச்சாட்டுகள். திமுக அரசில் ஊழல் நடக்கல, முறைகேடுகள் நடக்கலன்னு நான் சத்தியமாக சொல்லலை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதானிக்கு எல்லா மாநிலங்களும் வெண்சாமரம் வீசி கொண்டிருக்கின்றன, அதுபோல் தமிழ்நாடும் அது வந்து உங்களுக்கு வந்து அப்படி தான் அதானியை வந்து ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஊழல் நடக்குதுன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? பொதுவாக எல்லா ஸ்டேட்லையும் இருக்கக்கூடிய ஊழல் தாங்க உங்களுக்கு வந்து. இப்போ 40% இப்போ வந்து ஒரு ஆடியோ ஒன்று வந்தது உங்களுக்கு வந்து, இப்போ யார் நம்ம பிடிஆரோட ஆடியோ ஒன்று வந்தது. அது என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே ஸ்கீம்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இசை எல்லா ஸ்டேட்லையும் நடக்கிற சுச்சுவேஷன் தான் இங்கேயும். மோடியோட கோபம் என்பது அரசியல் ரீதியிலானது. ஏன்னா இந்தியா அலைன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு. கடந்த மோடிக்கு தமிழ்நாடு மீது ஒரு அசாத்தியமான கோபம் இருக்கிறது. ஏன்னா 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதிலும் கோலோச்ச முடிஞ்ச மோடியால், இன்க்ளூடிங் கேரளா, 29% ஓட்டு வாங்க முடிஞ்சுது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே காலை வைக்க முடியல. 2014 ஜெயலலிதா தடுத்தாங்க மோடியா லேடியான்னு. 2019 ஸ்டாலின் தலைமையில் அமைஞ்ச ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி, 38 சீட்டு ஜெயிச்சுது. இந்த தடவையும் கிட்டத்தட்ட அது ரிப்பீட் ஆக தான் வாய்ப்பு அதிகம். இந்தியா அலைன்ஸ் மிக வலுவுடன் இருக்கக்கூடிய நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களெல்லாம் இவ்வளோ வலுவாக இல்லை. ஏன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கா அலைன்ஸில். 19 ஒரு இருந்த அலைன்ஸ் 21 கண்டினியூ ஆகி 24 கண்டினியூ ஆகுது. அந்த கோபத்தில் தான் என்ன பண்ணாலும், எத்தனை குட்டிக்கரணங்களை தானும் தன்னுடைய கட்சியும் நிகழ்த்தி காட்டினாலும் தமிழ்நாட்டில் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற கோபத்தில், என்ற பொறாமையில், என்ற வயிற்றெரிச்சலில் தான் பிரதமர் அப்படி பேசியிருக்கிறார் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போகணுங்க. சேத்தவாரி அடிச்சுட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் போக முடியாது. அண்ணாமலை பேசுகிறத மோடி பேச முடியாது. எங்கே தப்பு பண்ணாங்க, எங்கே கொள்ளை அடித்தாங்க, கொள்ளை அடித்த பணத்தை நான் திரும்ப கொடுப்பேன்னா எங்கெங்கே திமுக கொள்ளை அடிச்சதுன்னு நீங்கள் பொது வெளியில் வைங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பாஜகவோட கூட்டணியில் பெரிய கட்சிகள் எதுவும் இல்லை. அதிமுக வந்து சவால் விடுறாங்க, நீங்கள் டெபாசிட் வாங்கி காட்டுங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும் தனியாக அப்படின்னு. இன்னும் ஜெயக்குமார் பேசுகிறாரு, சிவி சண்முகம் பேசுகிறாரு. ஆனால் கூட அதிமுக மேலே கோபமே வரலையே பாஜக வராது. ஏன் வரணுன்ற நான் 3 வருஷமாக பவரில் இல்லாத கட்சி அது. இன்னைக்கு பவரில் இருக்கவனை தான் நான் கேள்வி கேட்க முடியும். இன்னைக்கு பவரில் இருக்கவனை தான் நான் விமர்சிக்க முடியும். 3 வருஷத்துக்கு பாஜகவோட முழக்கம்ன்றது 2 திராவிட கட்சிகளும் அதை வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க அதிமுகவின் உறவுக்காக இயங்குகிறார்கள் என்பது உண்மை. இன்னைக்கு அதிமுகவை பாஜக தொடாமல் இருப்பதற்கு காரணம் கதவுகள் திறக்காத. அவங்க தான் ஓப்பனாக சொன்னார்கள், அண்ணா கதவு திறந்துருக்குது, ஜன்னல் திறந்துருக்குது, எல்லாம் திறந்துருக்குதுன்னாரு. எல்லாம் திறந்துருந்தும் யாரும் வரல, எட்டி கூட பார்க்கல. ஒரு ஈக்காக்கா கூட அந்த பக்கம் எட்டி பார்க்கல. சீன்றதுக்கு ஆள் இல்லை. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்றது தான் பிஜேபியோட நிலைமை. பிரைம் மினிஸ்டர் வந்து அதிமுகவை பேச வேண்டிய அவசியமோ, பாஜக தலைவர்கள் இன்றைக்கு மேடையில் இருந்தவர்கள் அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா பவரில் இருக்கவனை தான் நான் பேச முடியும். அவர்களை பொறுத்தவரையில் அவங்களோட எனிமின்றது திமுக இல்லை. அதிமுக தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்கு இல்லை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல ஒரு நாள் கடந்து போகிறாங்களே. இல்லை அது நல்ல கேள்வி. ஏன் கடந்து போகிறாங்கன்னா 1% அந்த ஆசை சோத்து பருக்க 1% ஒட்டிகிட்டு இருக்குது. மறுபடியும் வந்து விட மாட்டார்களா என்ற ஏக்கம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் அது நடக்காது. ஆக்சுவல் எலெக்ஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக ஏடிஎம்கேவோட விமர்சனங்களுக்கு பிஜேபியும் பதிலடி கொடுத்தே தீரும். ஆனால் அவங்களோட பிரதான எனிமி திமுக தான். அண்ணாமலை அவர்கள் 2021 தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சொன்ன முதல் வார்த்தை முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனிமேல் தமிழக அரசியல் களம் திமுக அதிமுக என்று இருக்காது, பிஜேபி திமுக, பிஜேபி வர்சஸ் திமுக என்று தான் இருக்கும்னு அவர் தெளிவாக சொன்னார். இந்த 3.5 வருஷத்தில் நீங்கள் 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் முழுக்க அந்த திசையில் தான் இருக்கிறது. அதிமுகவை அப்படியே சைட்லைன் பண்ணி ஜெயலலிதா மரணத்துக்கு பிந்தைய ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அதிமுக வாக்குகளை லாங் டேர்மில் நம்ம கபலீகரம் பண்ணிட முடியுன்ற ஒரு எண்ணத்திலும் ஆசையிலும் திட்டத்தின் அடிப்படையிலும் தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் மோடி கூட நேற்று பேசும்பொழுது முழுக்க திமுகவை விமர்சித்து பேசியது. அவர் ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் பேசினார் இல்லையா? அதான் அது நீங்கள் என்னோடய கேள்விக்கான என்னோடய பாயிண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுற கேள்வி தான் உங்களுடைய கேள்வி. அது அதிமுக வாக்குகளை குறிவைத்தது. ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு திடீர்னு பிஜேபி மேடையில் மாலை போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அவலமான செயல். இன்னொரு கட்சி தலைவர்களை நீங்கள் கபலீகரம் பண்ணி நாடு முழுவதும் பிஜேபி இதை தான் கடந்த பல ஆண்டுகளாக செய்யுது. அவங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு எங்கேயும் எந்த தலைவர்களும் கிடையாது. அவர்களிடம் இருப்பது பூரா குறுமதி கொண்ட, நாட்டை பிளவுபடுத்திய, இந்தியாவை நாசம் செய்த தலைவர்கள் தான் அவர்களுடைய வரலாற்று நாயகர்கள். அவருடைய கடந்த கால
தலைவர்கள், அவர்களுடைய வரலாற்று புருஷர்கள். மற்றபடி அது பகத்சிங்கை கையில் எடுத்துக்கிறது, அம்பேத்கரை கையில் அம்பேத்கர் கடைசி வரைக்கும் என்னங்க சொன்னார்? இந்த பிஜேபியோட தாய் ஸ்தாபனமாக இருந்த ஜனசங்கம், அதனோட தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ், இதெல்லாம் எதிர்த்து தானங்க அம்பேத்கர் பேசினார். ஒரு இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக புத்த மதத்தை தழுவினார். அந்த அம்பேத்கரை ஸ்வீகாரம் பண்ணுற மாதிரியான வெக்கக்கேடான காரியம் ஏதாவது இருக்குதா? கேட்டால் அது புத்த மதம் இந்து மதத்தோட ஒரு பிரிவுன்னு அப்பட்டமான ஒரு புழுவு மூட்டையை அவுத்து விடுவாங்க. ஸோ ஜெயலலிதா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் மோடியை அவங்க மேடையில் வச்சு மாலை போகிறோம். இதை விட ஒரு மலிவான, ரொம்ப நாகரிகமாக சொல்கிறோம், அரசியல் எதுவும் இருக்க முடியாது. முழுக்க முழுக்க அது அதிமுக வாக்குகளை குறிவைத்தது. ஜெயலலிதா மரணத்துக்கு பிந்தைய அரசியல், போஸ்ட் ஜெயலலிதா பீரியடில் தங்களால் இங்கே ஒரு அதிமுக வாக்குகளில் ஒரு 10% அல்லது 20% பர்சன்டேஜை கபலீகரம் பண்ணிட முடியும், ஸ்வீகரிச்சிட முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்களோட லாங் டேர்ம் பாலிடிக்ஸ்ன்றது 2 திராவிட கட்சியில் ஒரு கட்சியை முதல்ல ஒழிக்கணும், அது அதிமுக. ஒழிக்கணும்னா அந்த அப்படியே ஸ்வீகரிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் இங்கே எதிரி, மற்றவங்க கிடையாது. அவங்களோட பேச்சு பூரா அப்படி பொசிஷன் பண்ணிக்கிறதுல அவங்கள கொண்டு வந்து நிறுத்திருக்கு. பாலிடிக்ஸில் நீங்கள் முதல்ல எங்கே நிற்கிறீங்கன்னு பொசிஷன் பண்ணிக்கணும். அந்த பொசிஷனிங்கில் தான் அவங்க இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க. அந்த விதத்தில் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்ணாமலை 21 வந்ததுலேருந்து பேசினது, நேற்று மோடி பேசினது முதற்கொண்டு, அதுவும் பவரில் வந்த பிறகு ஒரு கவர்மெண்ட், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி விமர்சிப்பது என்பது சுலபம். ஏன்னா நிறையா தப்பு நடக்கும். எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அந்த ஆங்கிளில் அவங்க இப்போ சென்னை பெருமழை வெள்ளத்தில் பற்றியெல்லாம் மோடி பேசுகிறது, இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்க. இது அதிமுகவை கம்ப்ளீட்டாக கபலீகரம் பண்ணிவிட்டு நாங்கள் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இனிமேல் திமுக பிஜேபி என்று களத்தை மாற்றுவதற்கான அவருடைய செயல் திட்டத்தின் ஒரு பகுதி தான் மோடியின் நேற்றைய பேச்சும் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவின் மீது இருக்கிற பாசத்தினால பிரதமர் பேசுகிறாருன்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, அதிமுக ஓட்டு அவருக்கு வேணும். கரெக்ட். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் ரகசிய உடன்பாடில் இருக்காங்க அப்படின்லாம் திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கிற மாதிரி பிரதமர் செயல்படுறாரு அப்படின்றத அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் ஜவஹர் அலி சொன்னார். அந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இப்போ அதிமுகவோட நம்பகத்தன்மையை சிதைக்கணும், அதிமுக வாக்குகளை வாங்கணும், அதுதான் பிஜேபியோட எண்ணம். சிவசேனாக்கு பிஜேபி என்ன செய்தது என்பதை பார்த்தவர்களுக்கு அதிமுகவை பாஜக என்ன செய்யும் அல்லது என்ன செய்ய முயற்சித்து கொண்டிருக்கிறது என்பது நன்றாக புரியும். சிவசேனான்ற கட்சி இல்லைன்னா பிஜேபின்ற கட்சி மகாராஷ்டிராவில் கிடையாது, ஜீரோ. அந்த முதல்ல 95 ஆட்சிக்கு வந்தது. இப்போ சமீபத்தில் மறைந்து போன மனோகர் ஜோஷி, பால் தாக்கரேவோட சிவசேனாவில் முக்கிய தலைவராக இருந்தவர். பால் தாக்கரேவோட சாய்ஸ் அவர். பிற்காலத்தில் அவர் பார்லிமெண்ட்டில் லோக்சபா ஸ்பீக்கராக கூட இருந்தார் வாஜ்பாய் காலத்தில். ஜிஎம்சி பாலயோகி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த பிறகு அந்த கவர்மெண்ட்டில் டெப்யூட்டி பிளேயராக இருந்தது, சைடு ஆக்டராக இருந்தது தான் பிஜேபி. கோபிநாத் முண்டேன்றவர் அங்கே டெப்யூட்டி சிஎம்மாக இருந்தார். பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு அங்கே அப்படியே விழுங்கினாங்க. ஷிண்டே இவர் ஃபட்னாவிஸ் பிரைம் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அதன் பிறகு கட்சியை உடைச்சாங்க. நான் தான் சொல்கிறேனே உங்களுக்கு, சித்தாந்த ரீதியாக இவங்களுக்கு தாய் ஸ்தாபனம் அது. அந்த சிவசேனாவுக்கே துரோகம் பண்ணி அவங்கள மொத்தமாக தனக்குள்ளே ஸ்வீகரிச்சுக்கிட்ட பிஜேபி மற்ற கட்சிகளெல்லாம் என்ன பண்ணணும் என்பதற்கு நீங்கள் பெரிய விஞ்ஞான அறிவு தேவையில்லை. அது ஆக்டோபஸ், அது அப்படி வச்சுதுன்னா உங்களை கபலீகரம் பண்ணிடும். இல்லாத திருதராஷ்டிர ஆலிங்கன்னு வாங்க, ஒரு கட்சியை கட்டி பிடிக்கிறான்னா அழிச்சிடுவான். அதிமுகவை கூடி அழித்தது, அழிக்க பார்க்கிறது, திமுகவை எதிர்த்து அழிக்க பார்க்கிறது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தங்களை தவிர வேறு யாரும் ஆளக்கூடாது, வாழக்கூடாது என்று நினைக்கின்ற ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஒரு கேவலமான ஒரு கட்சி தான் பிஜேபி. அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு. அப்பட்டமான ஒரு ஜனநாயக விரோதிகள். யாருக்கும் எந்த ஸ்பேஸும் கிடையாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. எதுக்குன்னா தங்களுடைய சுய லாபத்துக்கு. அப்படியும் அவனை அழிப்பாங்க. ஒடிசாவில் நவீன் பட்நாயக் இவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. அவர் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பிஜேபி அண்ட் காங்கிரஸ். இவங்களோட கடந்த 10 ஆண்டுகளில் மோடி கவர்மெண்ட்டோட எல்லா முக்கியமான மசோதாக்களுக்கும் நாடாளுமன்றத்தில் இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, மாநிலங்களவையில் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ கூட 4 சீட்டு ஷார்ட் என்டிஏக்கு. இவங்களுக்கு துணையாக நின்று கொண்டிருப்பது நவீன் பட்நாயக். அந்த நவீன் பட்நாயக் கட்சியை உடச்சி விழுகிறோம். ஆகவே கம்ப்ளீட்டாக ஒற்றைத்தன்மை கொண்ட ஒரு அரசியலை, ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை கட்சி என்கின்ற அரசியலை நிறுவ விரும்புகிற, அதில் முயற்சித்து கொண்டிருக்க பாஜக எந்த எல்லைக்கும் போகும் என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியலோட முழு பரிமாணம் என்று நான் பார்க்கிறேன். நேற்றைக்கு மோடியோட ஸ்பீச் எந்த திசையில் ஒரு தேர்தல் பிரச்சாரம் இருக்க போகிறது
தனிப்பட்ட முறையில் அவர் வந்து இப்போ சென்னை பெருமழையை பற்றி பேசினார். என்ன நிதி உதவி அவங்க கொடுத்தாங்க? நமக்கு வர வேண்டியது மொத்தமும் அந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுலேருந்து வந்ததை தவிர ஒத்த பைசா கொடுக்கல. குஜராத்துக்கும் யூபிக்கும் வாரி வழங்குகிற பிரதமர் பச்சையாக துரோகம் பண்ணுறார். தான் குஜராத் முதலமைச்சர் என்ற மனநிலையில் தான் அவர் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர ஏக இந்தியாவுக்குமான பிரதம மந்திரியாக அவர் ஒருபோதும் இல்லை. இந்தியா தான் என் குடும்பம்ன்றாரு. அப்படின்னா அதெல்லாம் வாய்ஸ் சவடால். அது வந்து இல்லை, லாலு யாதவ் பண்ண தப்பு. மோடிக்கு குடும்பம் இல்லைன்றது அது தப்பான வார்த்தை. ஒரு தனி மனிதனுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸை பற்றி சொல்கிறதுன்றது ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான அரசியல். இங்கே ஜெயலலிதாவுக்கு திமுக பண்ண மாதிரி 2006-11 குடும்ப அரசியல் ஜெயலலிதா சொல்லும்போது திமுகவோட பதில் வந்து குடும்பம் இருக்குது, அரசியல் பண்ணோம்னாங்க. கலைஞர் சொன்னார், ஸ்டாலின் சொன்னார், என்ன செய்வது, எனக்கு குடும்பம் இருக்கிறது. ஆமாம், இது ரொம்ப தப்பான வார்த்தை. யார் சொன்னாலும், கலைஞர் சொன்னாலும் ஸ்டாலின் சொன்னாலும் தப்பான ஆணாதிக்க வார்த்தை அது. அதுக்கான பதிலை தான் 10 வருஷம் திமுக அனுபவிச்சுது. 2011 23 சீட்டு கூட வர முடியாமல், பிரதான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல், 2016 89 சீட்டு வாங்கி ஆட்சி கட்டு. அதுக்கு பிறகு ஜெயலலிதா இருந்த வரையிலும் ஆட்சி கட்டில் அருகில் கூட வர முடியல. இந்த மாதிரியான விமர்சனங்கள் யார் மீது வைத்தாலும் அவை அவலமானவை. ஒரு ஆணோ பெண்ணோ உனக்கு குடும்பம் இல்லைன்னு பேசுறது ரொம்ப கீழ்த்தரமான அரசியல். அது கருணாநிதி பேசியிருந்தாலும் தவறு, லாலு யாதவ் பேசினாலும் அது தவறு. இதுக்கு அவன் பேசல இவன் பேசல. ஆனால் நீ தனி மனித தாக்குதல்களில் எப்போ ஈடுபட ஆரம்பிக்கிறியோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஃபெலிக்ஸ், உங்களுடைய அரசியல் எதிரி எவ்வளவு மட்டமானவனாக இருந்தாலும் அவங்கள பற்றின உங்களுடைய விமர்சனம் தனி மனித தாக்குதல்களாக மாறும் பொழுது நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஏன்னா மக்கள் ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சுக்கோங்க, மாப் சைக்காலஜி. யாரை ரொம்ப நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்களோ அவங்க பக்கம் ஒரு பரிதாப உணர்ச்சி வரும். இன்றைக்கி உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மோடி இஸ் அ பவர்ஃபுல் லீடர், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அவருடைய இந்த 10 வருஷத்தில் நடந்த அட்டூழியத்தை பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்குது. அதை விட்டு உனக்கு குடும்பம் இல்லைன்னு பேசுகிறது, அவங்க அம்மா பிரதமரின் தாயார் இறந்த பொழுது சில சடங்குகளை அவர் செய்யவில்லை என்று சொல்வதெல்லாம் கீழ்த்தரமான அரசியல். இவங்க கீழ்த்தரமான அரசியல் பண்ணும்போது அவங்க இதை விட கீழ்த்தரமான அரசியல் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்க பிஜேபி. அவங்க அதை வந்து அப்படியே திருப்புறாங்க. இந்தியாவே 140 கோடி மக்களும் என் குடும்பம். 140 கோடி மக்களும் உன் குடும்பம்னா எதுக்கு கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபாய் விற்குது? சொந்த மக்களையே எதுக்கு வந்து பாகுபாடு காமிச்சு நீ பிரித்து வைக்கிற? மோடியை விமர்சிக்கிறதுக்கு 1000 காரணங்கள், 1000 இஷ்யூஸ் இருக்குதுங்க. குடும்பம் இல்லை என்று பேசுவது ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான அரசியல். யாரை பற்றியுமே அப்படி பேசக்கூடாது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. ஃபிலிக்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.